ஓம் நம சிவாய. நமது பயணத்தை தொடங்கிட்டோம். முதல் கோயில் காரணீஸ்வரர். என்ன அழகான பேர் பாருங்க. எல்லாத்துக்கும் பிறப்புக்கும் இறப்புக்கும் காப்புக்கும் காரணமாக இருக்கின்ற ஈஸ்வரன் காரணீஸ்வரன். ஆனா அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு. கருணை ஈஸ்வரன், கருணை கொடுக்கும் ஈஸ்வரன். இந்த கோயில் தியானத்துக்காகவே செய்யப்பட்ட கோயில், தொன்மை வாய்ந்த கோயில். இங்க பெரிய பெரிய சிற்பங்கள் ரொம்ப இருக்காது, ஏன்னா அங்க தியானம் செய்வதற்காக பண்ணிருக்காங்க. ஆனா 2-3 அழகான சிற்பங்கள் இருக்கு. ஒண்ணு, இந்த இடத்துல நீங்க அருணாச்சல பார்க்கலாம். சிவனுடைய கால பைரவர் இருக்குல்ல, வாரணாசி, அந்த பைரவரை இங்க பார்க்கலாம். இன்னொரு இடத்துல நீங்க சைட்ல பாத்தீங்கன்னா 4 பார்க்கலாம். அதாவது அப்பர் திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரர் 4 பேரையும் அங்க அழகா சிலை வடிவங்கள்லயும் இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த காரணீஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது வேற ஒண்ணுமே பண்ணாதீங்க. பெரிய பாடல் பாட வேணாம். நீங்க சும்மா உட்கார்ந்து சும்மா சிவனை தரிசிச்சு நீங்க தியானம் செய்தால் மட்டும் போதும். இந்த அழகான கோயில், முதல் கோயில் சப்தஸ்தானங்கள்ல காரணீஸ்வரர் கோயில். காரணீஸ்வரர் கோயில்ல கிடைக்கிற எண்ணெய் ஒரு அருமையான எண்ணெய். அது 3 வகையான எண்ணெய் இருக்கு. நல்லெண்ணெய் இருக்கு, தேங்காய் எண்ணெய் இருக்கு, விளக்கெண்ணெய் இருக்கு. அந்த 3 எண்ணெயும் சேர்த்து கொடுப்பாங்க. மறக்காம வாங்கிக்கங்க. அதற்கு பல மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ், பல விஷயங்கள், மருந்து போல அது உங்க உடம்புக்கு நல்லது. அதையும் வாங்கிக்கங்க காரணீஸ்வரர் கோயில்ல. ஓம் நம சிவாய்.